இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம வந்து என்ட்ரோபி பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, என்ட்ரோபின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து எஸ் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா எஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். என்ட்ரோபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேண்டம்னஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாலிகுலோட ரேண்டம்னஸ் வந்து அதிகமாகுதா இல்ல வந்து டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டலின் லிக்விட் கிறிஸ்டலினா நமக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அது புரிஞ்சுக்கலாம், பட் நான் ஃபுல் வீடியோல போட்டுருக்கேன், அதை பார்த்துங்க. ஏன்னா எனக்கு டைம் இருக்குமா நமக்கு தெரியாது. இந்த எக்ஸாம்பிள் தேர்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாலிடா வந்து இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் சாலிட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் பேக்கிங்கா வந்து இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனெக்டட் டு ஈச் அதரா இருக்கும். ரொம்ப க்ளோஸ் பேக்கிங்கா வந்து இருக்கும். அப்ப சோடியம் பைகார்பனேட் வந்து நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப சோடியம் கார்பனேட் நமக்கு என்னது சாலிடு. அப்ப அதுவும் நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ் பேக்கிங்கா தான் நமக்கு வந்து இருக்கும். அப்ப என்ட்ரோபில நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே நமக்கு வந்து இருக்காது. ரெண்டோட என்ட்ரோபி நமக்கு சேமா இருக்கும். தட் மீன்ஸ் அப்படின்னா ரேண்டம்னஸ் வந்து நமக்கு சேமா தான் இருக்கும். ஆனா இங்க அடிஷனல் நமக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்கும், ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலும் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அப்ப ஓவராலா இந்த ரியாக்ஷனுக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கு இனிஷியல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரோபி வந்து ஆர்டரா வந்து இருக்குது. அப்ப ப்ராடக்டா மாறினதுக்கு அப்புறம் பாதி வந்து ஆர்டரா இருக்குது, பாதி வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம்னஸ் வந்து அதிகமா இருக்குது. அப்ப நமக்கு வந்து என்ட்ரோபி நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே, ப்ராடக்ட்ல வந்து நமக்கு என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இனிஷியலா ஆர்டரா இருக்குது, அப்புறம் ப்ராடக்ட்ல வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே, அப்ப நமக்கு வந்து ஓவராலா டெல்டா எஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப ஃபைனலா நமக்கு வந்து அதிகமா இருக்குது, இனிஷியலா நமக்கு வந்து லோவா இருக்குது. அப்ப டெல்டா எஸ் என்னன்னு நமக்கு பாசிட்டிவா வந்து இருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இது வந்து என்ட்ரோபி தான் நமக்கு வந்து என்ட்ரோபின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் ரெண்டுமே நமக்கு வந்து கேஸ் மாலிகுல் தான். ஆனா நமக்கு என்ன இருக்கும், ஒரு ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கும் நடுவில் வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா, ஹைட்ரஜன் கேஸ்ல ஹைட்ரஜன் மாலிகுல்ல. அப்ப நமக்கு என்ன பாத்தீங்கன்னா கேஸ்னாலே ஒண்ணுக்கு இன்னொன்னுக்கும் டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து அதிகமா தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஒண்ணு வந்து க்ளோஸ் டு ஈச் அதரா வந்து இருக்கும். ஆனா இங்க ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பார்க்கும்போது எல்லா ஹைட்ரஜனுமே நமக்கு வந்து தனித்தனியா தான் இருக்கும். அப்ப நமக்கு வந்து ரேண்டம்னஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆகுது. இங்கேயும் நமக்கு என்ன ஆகுது இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்ப டெல்டா எஸ் நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து பாசிட்டிவா தான் நமக்கு வந்து இருக்கும். டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். லிக்விட் கிறிஸ்டலைன் இன்டு வந்து பாத்தீங்கன்னா சாலிட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ ஜென்ரலா நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கணும்னா ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாட்டர்ல வந்து ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகாம மேல வந்து ஒரு தின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் நமக்கு வந்து லிக்விட் கிறிஸ்டல் வந்து இருக்கும். லிக்விட் கிறிஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா சாலிடு மாதிரி தான் இருக்கும். ஆனா அது பெர்ஃபெக்ட் சாலிடா வந்து நமக்கு வந்து இருக்காது. அப்ப அது ஐஸா மாறினதுக்கு அப்புறம் எப்படி ஆயிடும், பெர்ஃபெக்ட் சாலிடா ஆயிடும். ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டட் டு ஈச் அதரா வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்ப லிக்விட் கிறிஸ்டலினை விட சாலிட்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பேக்கிங்கா வந்து இருக்கும். அப்ப என்ட்ரோபி நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். இங்க என்ட்ரோபி வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்ப டெல்டா எஸ் நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நெகட்டிவா வந்து இருக்கும்.